வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது விரும்புகிற காரியம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான்களை கர்த்தர் அதிகம் நேசிக்கிறார். நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்துவிடார். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. இப்படியாக அநேக காரியங்கள் நீதிமான்களை குறித்து வேதத்தில் காணப்படுகிறது. இன்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் நீதிமானாய், அதாவது உண்மையும் உத்தமுமாய் பரிசுத்தமாய் வாழும்போது நீங்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எனவே நீதிமானாய் வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். நீங்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தரிடம் இருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.